சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா வீட்டுக்கு விஜயா வந்த உடனே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா மனோஜ் கிட்டையும் நீ தான் பேசணும். இனியாவது மனோஜ் பொறுப்பாக தன்னுடைய வேலையை பார்த்துக்கணும். மனோஜுக்காக ஃபினான்சியர்கிட்ட பேசி நீ நிறையா கடன் வாங்கி கொடுத்துருக்க. அந்த பணத்தை திருப்பி தர முடியாமல் முத்துவும் மீனாவும் கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே முத்து மீனாவுக்காக நகையெல்லாம் வாங்கி கொடுத்தான். ஆனால் மனோஜ் பணத்தை தர முடியாததுனால மீனா தன்னை பற்றி யோசிக்காமல் நகையை நம்ம எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனால் இப்போ வீட்டு பத்திரம் திருப்பி கிடைக்கணுன்றதுக்காக மீனா நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி ஃபினான்சர்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. இப்படி மீனாவும் முத்துவும் பொறுப்பாக அவங்க வேலையை சரியாக தான் செய்கிறாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் சரியாக யோசிக்காமல் தன்னுடைய வேலையை சரியாக செய்யாமல் இருக்கிறது மனோஜ் தான். பெரிய கடைக்கு ஓனராக இருக்கேன்னு மனோஜ் தன்னையே ரொம்ப பெருமையாக பேசிக்கிறான். நீயும் மனோஜை விட்டு கொடுக்காம எப்பயுமே மனோஜை பாராட்டுற, தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற. ஆனால் மனோஜால் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இப்போ நம்ம வீடும் இல்லாமல் சம்மந்தி வீட்டில் தங்கியிருக்கோம். ஏற்கனவே இங்கே ஸ்ருதியோட அம்மா வீட்டில் தங்க முடியாதுன்னு மனோஜோட கடைக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் தான் மீனா வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு வந்திருக்கோம். அதனால் மனோஜ்கிட்ட நீ தான் பேசணும். இனியும் மனோஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாத. மனோஜ் உன்னை புரிஞ்சுக்கணும். நீ பேசுகிறதெல்லாம் கேட்டு தன்னுடைய வேலையை சரியாக செய்யணும். சீக்கிரமாகவே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்கு மனோஜும் உதவி செய்யணும், பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை பேசும்போது, என்ன முத்துவும் மீனாவும் இந்த வேலையை பார்த்துப்பாங்கன்னு மனோஜ் ரொம்ப தெளிவாக என்கிட்ட சொன்னானே, இப்போ என்ன என் வீட்டுக்காரர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. உடனே விஜயா சொல்கிறாங்க, அப்போ முத்துவும் மீனாவும் நம்ம வீடு திருப்பி கிடைக்கிறதுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? அவங்களால பணத்தை ஏற்பாடு பண்ணவே முடியாதா? இல்லை முத்து மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, என் பையன் முத்து எனக்காக இந்த வேலையை சரியாக செய்வான், வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி தருவான்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசுனீங்க. இப்போ முத்து மேலேயும் மீனா மேலேயும் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா என்ன? அதனால தான் இப்படிலாம் பேசுகிறீங்களா? மனோஜை பற்றி உங்களுக்கு தெரியும். ரோகிணியால் மனோஜோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இங்கே மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. அப்போ மனோஜ் எவ்வளோ மனசு வேதனைப்படுவான். என் பையன் மனோஜ் தனியாக இருக்கான். இங்கே ரவியும் ஸ்ருதியும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையவும் பார்த்துக்கிறாங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு, நிறைய படிக்கணும்னு என்னென்னவோ யோசிக்கிறாங்க. ஆனால் மனோஜோட நிலைமையை யோசிச்சு பாருங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மனோஜ் சரியாக தன்னுடைய வேலையை செய்யாமல் இப்போ இந்த நிலமையில இருக்கான். இப்போ மனோஜ்கிட்ட எப்படிங்க பணத்தை ஏற்பாடு செய்ய சொல்ல முடியும்? மனோஜால் அவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ணவே முடியாது. எனக்கு என்னவோ மனோஜ்கிட்ட இதை பற்றி பேச வேண்டாம் தான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, ஏன் ரோகிணி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு காரணம் நீ தானே? ரோகிணியால் பிரச்சனை வரும்னு ஏற்கனவே நாங்கள் எல்லாரும் சொன்னோம். எங்கள் பேச்சை நீ கேட்கல. சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சிந்தாமணி பேச்சை கேட்ட. இப்போ சிந்தாமணியும் உன்னை ஏமாத்திட்டாங்க. சிந்தாமணியால் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிற. நம்ம வீட்டுக்கு போக முடியாமல் சம்மந்தி வீட்டில் தங்கியிருக்கோம். மீனாவும் முத்துவும் முடிஞ்ச அளவு நமக்கு நிறையவே உதவி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே சம்மந்தியை நீ புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனைனா சம்மந்தி நம்ம வீட்டுக்கு வரட்டும், அவங்கள நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக சந்திரா சொன்னாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அதனால் நீ எனக்கு மீனா முத்து மேலே எப்பயுமே நிறைய நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் இங்கே மனோஜும் கொஞ்சம் பொறுப்பாக தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டா தானே எல்லாரும் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு மறுபடியும் போக முடியும். எவ்வளோ வேலையை மீனாவும் முத்துவும் பார்த்துப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதானே மீனா முத்துவை மட்டும் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்களே, எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு இங்கே விஜயா கேட்கும்போது, ஆமாம் மீனாவும் முத்துவும் என் பேச்சை கேட்குறாங்க, அதனால் அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. மனோஜ் உன்னுடைய பேச்சை கேட்டதுனால தான் இப்போ எந்த வேலையும் சரியாக செய்யாமல் இப்படி ரோகிணியால் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறான். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி நீ மனோஜ்கிட்ட பேசினா அதுவே போதும். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதில்ல, மனோஜுக்கு மறுபடியும் சப்போர்ட் பண்ணாத விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பும்போது அண்ணாமலைக்கு ஃபோன் வருது. பரசு இப்போ உன்னை பார்க்க தான் வரேன் பரசு அப்படின்னு பேசிகிட்டே அண்ணாமலை கிளம்புறாரு. என்ன எல்லாரும் என்னை வீட்டில் தனியாக விட்டுட்டு ஒவ்வொரு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ என்ன மனோஜ்கிட்ட பேசணும், மனோஜ் என்னை புரிஞ்சுக்கணும், மனோஜ் பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு. மனோஜ் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்கான். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கும்போது இங்கே ஃபினான்சியர் சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படிலாம் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த மீனா தான். வேணும்னே சிந்தாமணிக்கு கிடைக்க வேண்டிய
பெரிய வாய்ப்பு மீனாவுக்கு கிடைக்கணும்னு தேவையில்லாமல் சிந்தாமணி கிட்ட பிரச்சனை செஞ்சா சிந்தாமணி அமைதியாக இருப்பாங்களா என்ன? அதான் சிந்தாமணியும் எனக்கு பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கணும்னு அவங்களும் மீனா மேலே உள்ள கோபத்தில் தானே இப்படிலாம் செய்கிறாங்க. எப்பயுமே சிந்தாமணி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, உதவி செஞ்சுருக்காங்க. நான் அவங்க கிட்ட உதவி கேட்டப்ப எனக்காக யோசனை சொன்னது சிந்தாமணி தான். அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். ஆனால் மீனாவால் தான் இப்போ சிந்தாமணி என் வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இதில் மனோஜ் எப்படி பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? என்ன செய்கிறது? இருந்தாலும் மனோஜ் கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு இங்கே விஜயா வந்து யோசிக்கிறாங்க. மனோஜ் வந்து ரோகிணியை கடைக்கு வர சொல்கிறாரு. அங்கே ரோகிணி கடைக்கு வந்த உடனே, மனோஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ விஜயாத்தைய மீனா வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை ரோகிணி, நீ கடைக்கு வரணுன்றதுக்காக தான் அம்மா கிட்ட பேசி புரிய வச்சேன். அம்மா அதுக்கப்புறமா வேற வழி இல்லாமல் எத்தனை நாள் மனோஜோட கடையில் தங்க முடியும்? அதுக்கப்புறம் என் அம்மா இங்கே இருந்தால் கடையில் இருக்க வேலையை நான் பார்க்க முடியாதுன்னு சொன்ன உடனே, உனக்கு உன்னுடைய வேலை தான் முக்கியம், நான் மீனா வீட்டுக்கே போகிறேன், ஆனால் சீக்கிரமாக நம்ம வீடு கிடைக்கணும் அப்படின்னு பேசிட்டு கிளம்பிட்டாங்க. அதனால தான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணேன், நீயும் கிளம்பி வந்துட்ட. ஆமாம், நீ என்ன சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரலையா? நீ வருவேன்னு நினச்சேன், எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன்னு யோசித்தேன், நான் சரியாக சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் அதான் விஜயாத்தை வந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சுருப்பல்ல அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் நீ எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரும்போது நான் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி மனோஜ், எப்படியோ விஜயாத்தை வந்த உடனே என்கிட்ட பேசாமல் உடனே என்னை அங்கேருந்து கிளம்ப சொன்னேன். நானும் வேறு வழி இல்லாமல் கிளம்பிட்டேன். ஆனால் விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்கணும்ல, அதனால் நீ பேசாமல் வீட்டு பத்திரத்தை எப்படியாவது திருப்பி வாங்கணும் மனோஜ். கடையை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும். பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே இந்த வேலையை நான் நல்லா செய்வேன், பிஸ்னஸை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வரைக்கும் பிஸ்னஸை சரியாக நீ செய்யாமல் நிறையா வந்து கடன் வாங்கியிருக்க, அதனால தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் முத்துவும் மீனாவும் என்ன கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. மனோஜ் இப்படி அம்மா கடைக்கு வந்த உடனே அம்மாவை கவனிக்கணும், சமைச்சு கொடுக்கணுன்னு இருந்தா அப்புறம் எப்படி தன்னுடைய வேலையை பார்த்துப்பான்னு முத்து என்னை கேள்வி கேட்குறான். முத்து என் தம்பி தானே, ஆனால் முத்து கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் அம்மா தான். என் அம்மா பேச்சை கேட்டதால தானே தேவையில்லாமல் சிந்தாமணி பேச்சை கேட்டு ஃபினான்சியர்கிட்ட என் பிஸ்னஸ்க்காக நிறைய பணம் வாங்கினேன். அப்படி மட்டும் பணம் வாங்காமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக எங்கள் வீட்டிலேயே இருந்திருப்போம். இப்போ பாரு, ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய எங்கே போகன்னு தெரியாமல் கஷ்டப்படுறோம். நானும் கடையில் தங்கியிருக்கேன், சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியாமல், சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் அம்மா மீனா வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் அவங்கள மீனா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு பேசும்போது, அப்படியா மனோஜ், நம்ம வீடு கிடைக்கணும், நம்ம வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும், இப்படிலாம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ சாப்பிட்றியா? என் ஃப்ரெண்டு சந்தோஷ் தான் இன்னைக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், உனக்காக நான் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ரோகிணி. என் மேலே நீ எவ்வளோ அக்கறையாக இருக்க ரோகிணி, உன்னை நான் இத்தனை நாள் புரிஞ்சுக்காம என் அம்மா பேச்சை கேட்டு உன்னை கண்டுக்காமல் இருந்தது என்னுடைய தப்பு தானே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு உதவி செய்ய நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு ரோகிணி கிட்ட மனோஜ் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. ரோகிணி யோசிக்கிறாங்க, பரவாயில்லையே விஜயாத்த பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. மனோஜ் இப்படி பேசுகிறத கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ விஜயாத்த மீனா வீட்டுக்கு போனதால் மீனாவும் முத்துவும் விஜயாத்தையே நல்லா பார்த்துப்பாங்க. மனோஜை நானும் நல்லா கவனமாக பார்த்துப்பேன், மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பேன், மனோஜ் எப்பயுமே என் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு ரோகிணி சந்தோஷமாக யோசிக்கிறாங்க. ஸ்ருதி அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அண்ணாமலை, என்னம்மா ஸ்ருதி எப்படி இருக்கீங்க, ரவி என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்ட உடனே, என்னை மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்க, இல்லை விஜயாத்தைய எங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைங்க, விஜயாத்தை வசதியாக தான் இருப்பேன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் என் அம்மாவும் அப்பாவும் தேவையில்லாமல் நிறைய பிரச்சனை செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை நம்பி தான் விஜயாத்தையை அனுப்புனீங்க. நான் மீனா வீட்டுக்கு வரேன், விஜயாத்தையை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க, நான் இனி விஜயாத்தையை நல்லா பார்த்துப்பேன். எப்படி உங்ககிட்ட இந்த உண்மையை பேசுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நானும் ரவியும் இங்கே விஜயாத்தையை சரியாக கவனிக்கலன்னு தானே எல்லாரும் யோசிப்பீங்க. நானும் ரவியும் விஜயாத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். என் அம்மாவும் அப்பாவும் தேவையில்லாமல் விஜயாத்தைக்கிட்ட நிறைய பிரச்சனை செஞ்சுட்டாங்க. இனி அப்படிலாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா ரவியும்
நானும் விஜயாத்தைக்கு என்ன வேணும்னு கேட்டு கண்டிப்பாக சமைச்சு கொடுப்போம். விஜயாத்தையை நல்லா பார்த்துப்போம். விஜயாத்தைக்கிட்ட நீங்களே பேசி புரிய வைங்க. நான் மீனாவோட வீட்டுக்கு வரேன். விஜயாத்தையை என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஸ்ருதி பேசும்போது, ரவி என்ன அமைதியாக இருக்க? இங்கே அண்ணாமலை மாமா கிட்ட நீயும் பேசினா தானே புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அம்மா ரொம்ப பாவம். ரொம்ப மனசு வேதனையோட யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கே மனோஜோட கடையில் வந்து தங்கியிருக்காங்க. என்னால் எப்படி என் அம்மா கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஸ்ருதி, நீ கவலைப்படாமல் இரு. இங்கே விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. உங்களுக்கு உங்கள் வேலையை பார்க்கணும், ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேலையை கவனிக்கணும். இப்படி உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது எப்படி விஜயாவை மறுபடியும் பார்த்துக்க முடியும்? எப்பயுமே ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்கும்ல. பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓனராக இருக்க. விஜயா தங்குறதுக்காக உங்கள் வீட்டில் இடம் கொடுத்தீங்க. இதை நினச்சி சந்தோஷப்படுறேன். ஆனால் விஜயா மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வருவாளான்னு எனக்கு தெரியல. நீ வேணும்னா விஜயா கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, ரவி நீயே உங்கள் அம்மா கிட்ட பேசுறியான்னு கேட்குறாங்க. இல்லை ஸ்ருதி, நீயே பேசு. அம்மா கிட்ட பேச முடியாம தான் நான் மீனா நீ வீட்டுக்கு போகாமல் இருக்கேன். இல்லைனா அம்மாவை பார்க்க எப்போவோ அங்கே கிளம்பி போயிருப்பேன்னு சொல்லும்போது, இங்கே ஸ்ருதி வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க, விஜயாத்தை எப்படி இருக்கீங்கன்னு சொல்லும்போது, என்ன எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிருங்க. என் அம்மாவும் அப்பாவும் இப்படிலாம் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கக்கூடாது. என் அம்மா சுதா உங்களை நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன். அதனால தான் ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குன்னு நானும் கிளம்பிட்டேன். ஆனால் இனி எந்த பிரச்சனையும் வராமல் நானே பார்த்துக்கிறேன். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வாங்க விஜயாத்தை அப்படின்னு இங்கே ஸ்ருதி வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க. அது எப்படி உங்கள் வீட்டுக்கு வர முடியும்? இனி ஸ்ருதி உங்கள் வீட்டுக்கு வரவே முடியாது. உன் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். போதும். இனி உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் என்னால் பேசவும் முடியாது. அவங்க எப்பயுமே என்னுடைய சம்மந்தி தான். அவங்க எனக்காக தங்குறதுக்கு பெரிய ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. என்னால் சரியாக சாப்பிட முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் என்னை பற்றி யோசிக்கல, என்னை கண்டுக்கல. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்கும். அதனால் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் அம்மா கிட்ட நான் பேசணும். எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை? நான் பேசாமல் மீனா வீட்டிலேயே தங்கிக்கிறேன். இங்கே எனக்காக மீனா வந்து ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்தை நான் வேணும்னா மீனா வீட்டுக்கு வரட்டுமா உங்ககிட்ட பேசுகிறதுக்குன்னு சொல்லும்போது, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கும்போதே என்னை கண்டுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரமே இல்லை. என்கிட்ட பேசுறது கூட இல்லை. ஏன் நான் சாப்பிட்டேனான்னு கூட ரவி வந்து கேட்கல. இதில் மீனா வீட்டுக்கு வந்து நீங்கள் பேசுனா நான் மனசு மாறிடுவேனா? மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு நான் வர முடியுமா? என்னால் அங்கே வரவும் முடியாது. இனி சுதா பேச்சை நான் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்னை பற்றி நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு விஜயா பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, பாத்தியா ஸ்ருதி, அம்மா என்கிட்ட பேசவே இல்லை. அம்மா இன்னும் நம்ம மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரவி, நம்ம வீடு மறுபடியும் நமக்கு கிடைக்கும். அந்த சமயம் விஜயாத்தை மனசு மாறிடுவாங்க, நம்மளை புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக நம்ம உண்மையாகவே அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினச்சோன்னு புரிஞ்சுப்பாங்க. நீ கவலைப்படாமல் இரு. மீனா வீட்டுக்கு தானே போயிருக்காங்க. மீனா ஏற்கனவே விஜயாத்தையை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ மீனா வீட்டுக்கு விஜயாத்தை போனதால் மீனா மட்டும் இல்லாமல் மீனாவோட தங்கச்சி சீதா, சத்யா, மீனாவோட அம்மா சந்திரான்னு எல்லாரும் அண்ணாமலை மாமா, விஜயாத்தன் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ விஜயாத்தை நம்ம மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசுகிறாங்க. நாமளும் விஜயாத்தைக்கு என்ன வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சமைச்சு கொடுத்துருக்கணும். பொறுப்பாக அவங்கள பார்த்துக்கணும். என்னுடைய வீட்டுக்கு விஜயாத்தை வந்திருக்காங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் விஜயாத்தையே சரியாக நான் பார்த்துக்கல. அதனால தான் விஜயாத்தை இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். பொறுமையாக இரு ரவி. விஜயாத்தையும் அண்ணாமலை மாமாவும் சீக்கிரமாக நம்மளை புரிஞ்சுப்பாங்க. நீ ரொம்ப யோசிக்காத. ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வர நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நீ சமைக்கிற சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு. அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப யோசிக்காத, பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். நம்ம சந்தோஷமாக சீக்கிரமாகவே விஜயாத்தை வீட்டுக்கு போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரவி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. விஜயா மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ், நீ சாப்பிட்டியா மனோஜ்? கடையில் இருக்க வேலையெல்லாம் சரியாக பார்த்துக்கிறல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, எனக்கு உதவி செய்ய எல்லாரும் இருக்காங்கல்ல, கடையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் மீனா வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மனோஜ் பேசும்போது, இங்கே வந்து விஜயா சொல்கிறாங்க, இப்போ தான் ஸ்ருதி எனக்கு ஃபோன் பண்ணா. ஆனால் ரவிக்கிட்ட நான் பேசவே இல்லை. ஸ்ருதி மறுபடியும் சுதா வீட்டுக்கு நான் வரணும்னு நினைக்கிறாங்க. எப்படி நான் சுதா வீட்டுக்கு வர முடியும்? உங்கள் வீட்டுக்கு மறுபடியும் என்னால் வர முடியாது. நான் மீனா வீட்டிலேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மீனா எப்படி என்னை நல்லா பார்த்துப்பான்னு ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ரொம்ப நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா, பார்வதி அத்தை வீட்லேயும் நீங்கள் தங்குறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் பார்வதி அத்தை நீங்கள் அங்கே வரவே வேண்டான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்,
ஸ்ருதி வீட்டிலேருந்து வந்த உடனே எங்கே போகிறதுன்னு யோசித்தேன். முதல்ல என் ஃப்ரெண்டு பார்வதிக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஆனால் பார்வதி, நீ மட்டும் தனியாக வராத, அண்ணாமலை அண்ணனும் என் வீட்டுக்கு வந்தா நீ வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருந்துட்டேன். ஏன்னா முத்துவும் மீனாவும் அண்ணாமலையை நல்லா பார்த்துக்கிறதுனால உங்கள் அப்பா எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லிடுவார். அப்புறம் எப்படி நான் பார்வதி வீட்டுக்கு போக முடியும்? பார்வதி இப்படிலாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை. பார்வதி என்னுடைய ஃப்ரெண்டு. ஆனால் பார்வதி பேச்சை நான் கேட்டிருக்கேன். என்னுடைய பேச்சையும் பார்வதி கேட்பான்னு நினச்சேன். ஆனால் பார்வதி என் பேச்சை கேட்கவே இல்லை. ரொம்ப மனசு வேதனையாக தான் இருந்தது. என்ன செய்யன்னு தெரியாமல் தான் உன்னுடைய கடைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மறுபடியும் ரவியும் ஸ்ருதியும் கூப்பிடுறாங்கன்னா அவங்க வீட்டில் போய் தங்க வேண்டிதானம்மா, ஏன் ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, மறுபடியும் சரியாக சாப்பிடாம சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் அவங்க பேச்சை கேட்டுட்டு சுதா வீட்டில் இருக்கணுமா? எனக்கு அங்கே போக பிடிக்கவே இல்லை மனோஜ். ஏன் மனோஜ், நான் மறுபடியும் அங்கே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, மீனா வீட்டில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. அப்படியே இருந்தாலும் அங்கே எல்லாரும் எப்படிம்மா அவங்க வீட்டில் தங்க முடியும்? அதான் ஸ்ருதியே மனசு மாறி உங்களை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்கல்ல, அதான் சொன்னேன்னு சொல்லும்போது, என்னால் என்றைக்குமே சுதா வீட்டுக்கு போகவும் முடியாது, அங்கே தங்கவும் முடியாது. அவங்க உதவி செஞ்சாலும் எனக்கு அந்த உதவி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அப்படின்னு பேசும்போது, மனோஜ், உங்கள் அப்பா சொன்னார் நீ கடையை நல்லா பார்த்துக்கணுன்னு. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக நீயும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் உதவி செய்யணுமா. அது மட்டும் இல்லாமல் ஒன்னால தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. கடையை நீ கவனமாக பார்த்துக்கணும், பிஸ்னஸை நல்லபடியாக செய்யணும்னு உங்கள் அப்பா என்னை பேச சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. ஆனால் பார்வதி அத்தைக்கிட்ட கண்டிப்பாக உங்களுக்காக நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், எனக்காக நீ பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? பார்வதி இப்போ நல்லா சம்பாதிக்கிறா, பார்வதிக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு, பார்வதி கதை சொல்கிறதெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதனால் பார்வதியை எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க. என் ஃப்ரெண்டு பார்வதி அதனால் எனக்கு உதவி செய்யவே கூடாதுன்னு யோசிக்கிறா. அதனால் பார்வதி கிட்ட நான் என்றைக்கும் பேச போகிறதே இல்லை, பார்வதி கிட்ட உதவி கேட்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்காக பார்வதி அத்தைக்கிட்ட நான் பேசுகிறேன், எதுக்காக அவங்க உங்களுக்கு உதவி செய்யவே இல்லை அப்படின்னு கேள்வி கேட்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்வதி அத்தையால் தானே நீங்கள் மீனா வீட்டில் தங்கியிருக்கீங்க. இப்போ மீனாவும் முத்துவும் சம்பாதிக்கணும்னு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுவாங்க. நீங்களும் அப்பாவும் அங்கே வீட்டில் தனியாக தானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என் வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் என் பேச்சை கேட்டீங்க, இப்போ என்ன செய்யன்னு நான் யோசிக்கிறேன். எல்லார் பேச்சையும் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. இதில் ரவியும் ஸ்ருதியும் அவங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இப்படி உங்கள் பேச்சை தான் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்யனே தெரியல அப்படின்னு விஜயா பேசும்போது, அம்மா கடையை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், பார்வதி அத்தை கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும். விஜயா, நீ என் வீட்டுக்கு வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லாமல் எதுக்காக இப்படிலாம் பேசுனாங்க? உங்களுக்காக பார்வதி அத்தைக்கிட்ட நான் பேசுவேன், கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு மனோஜ். எதுக்காக மனோஜ் இப்போ பார்வதி கிட்ட பேசணும்? பார்வதி தான் என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க. மனோஜ் கடையில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் கடையில் கொஞ்ச நேரம் இருங்க, எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், முத்து மீனா வீட்டுக்கு போகிறீங்களான்னு கேட்கும்போது, இல்லை, அங்கே எதுக்கு நான் போகணும், மீனா வீட்டுக்கு நீ வரவே வேண்டான்னு முத்து சொல்லியிருக்கான். முத்து இப்படி பேசுனதுக்கப்புறமா மீனா வீட்டுக்கு எப்படி போக முடியும்? என் அம்மா மட்டும் பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிருந்தா நானும் அவங்க வீட்டில் தங்கியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் பார்வதி அத்தை எனக்கு சமைச்சு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட வேண்டிய அவசியம் வந்திருக்காது. நீங்கள் சரியாக சமைக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு சமைக்கவே தெரியல அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட சொல்கிறாரு மனோஜ். மனோஜ், உங்கள் கடையில் தான் வேலை பார்க்குறேன், உங்களுக்காக சமைச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போனா போது, என் ஃப்ரெண்டாச்சே, தங்குறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கடையில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ உங்களுக்காக சமைச்சு கொடுக்குறேன். நீங்கள் நான் செய்கிற சாப்பாடு சரியில்லைன்னு வர பேசுகிறீங்களா? என்ன மனோஜ், நீங்கள் என் ஃப்ரெண்டு தானே, என்ன புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ். இல்லை, அப்படிலாம் சொல்லலை, இருந்தாலும் என் அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு பார்வதி உதவி செய்யலை, அதான் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக கிளம்புறேன், சீக்கிரமாக வந்துடுவேன், நீங்கள் கடையை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட பேசுகிறதுக்காக இங்கே பார்வதி வீட்டுக்கு கிளம்பி வராரு மனோஜ். முத்துவும் மீனாவும் விஜயா கிட்ட பேசிட்டு பார்வதிக்கு பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. முத்து சொல்கிறாங்க, நானும் பார்வதி அத்தை வீட்டுக்கு வரணும், அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு. முத்துவும் மீனாவும் பார்வதி வீட்டுக்கு வராங்க. பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பார்வதி சொல்கிறாங்க, முத்து, மீனா, எப்படியோ விஜயா அவங்க வீட்டுக்கு வந்துட்டால, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அத்தை எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் அண்ணாமலை மாமா பேசினதுக்கப்புறமா மனசு மாறிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்த விஜயாத்தை இப்போ சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா, நீ தான் விஜயாவை நல்லா பார்த்துப்பியே, ஆனால் விஜயாவுக்கு தான்
மீனா முத்துவோட அருமை பெருமை என்னன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு விஜயா உங்கள் வீட்டுக்கு வரணுன்றதுக்காக தான் நானும் விஜயா கிட்ட உதவி செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். உங்கள் வீட்டுக்கு வந்தால் தானே மீனா உங்களை பற்றின அருமை பெருமை என்னன்னு தெரிய வரும். என் சம்மந்தி கிட்ட பேசவே மாட்டேன்னு விஜயா என்னென்னலாம் சொல்லியிருக்கா. ஆனால் இப்போ சம்மந்தி வீட்டிலேயே தங்கியிருக்கா விஜயா. உங்கள் வீட்டில் உள்ள யாருமே விஜயா வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொன்ன விஜயா இப்போ வேற வழி இல்லாமல் உங்கள் வீட்டிலேயே தங்கியிருக்கிறதுனால எப்படியாவது மீனா உன்னை பற்றியும் விஜயா புரிஞ்சுப்பா, அதே மாதிரி சந்திராவை பற்றியும் புரிஞ்சுப்பாங்கல்ல, அதனால தான் நான் இப்படியெல்லாம் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் பார்வதியத்தை நீங்களும் சரியாக தான் யோசனை பண்ணியிருக்கீங்க. இல்லைன்னா அம்மா என்றைக்குமே மீனாவை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இப்போ மீனா சமைச்சு கொடுக்குற சாப்பாடை ருசியாக இருக்குன்னு சாப்பிட்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மீனாவை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே போதும். அம்மா என்னை புரிஞ்சிக்கவே வேண்டாம், ஆனால் மீனா பொறுப்பான மருமக அப்படின்னு பாராட்டி பேசினா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. முத்து, நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுது அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்வதியோட ஃப்ரெண்டு வராரு. பார்வதி, இப்போ நமக்கு நிறைய வேலை இருக்குது, நீங்கள் கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, சரி அத்தை, எனக்கும் பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது, வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாத்தை சந்தோஷமாக தான் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு விஜயாவை நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா இப்படி சந்தோஷமாக பேசுகிறத கேட்டுட்டு இங்கே முத்துவும் பார்வதியும் சந்தோஷப்படுறாங்க. முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் ரொம்ப கோவமாக இங்கே பார்வதி வீட்டுக்கு மனோஜ் வராரு. உடனே மீனா சொல்கிறாங்க, என்ன உங்கள் அண்ணன் மனோஜ் பார்வதி அத்தை வீட்டுக்கு வந்திருக்காரு, என்னன்னு தெரியலையே மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மீனா, நீ வேணும்னா பூக்கடைக்கு கிளம்பு, நான் பார்க்குறேன் மனோஜ் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு எனக்கும் உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்க, நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அங்கே மீனாவும் முத்துவும் பார்க்குறாங்க. இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னதால் கதை சொல்கிறதுக்காக பார்வதி எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. இப்போ நான் கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே மனோஜ், பார்வதி அத்தை உங்ககிட்ட நான் பேசணும், உங்கள் வேலையெல்லாம் இருக்கட்டும், அப்புறமா நீங்கள் கதை சொல்லலாம், அப்புறமா நீங்கள் பேசலாம், ஆனால் இப்போ எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு மனோஜ். உடனே அங்கே விஜயா, என்ன மனோஜ், எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க, எதுக்கு இப்போ இவ்வளோ கோபமாக பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் மட்டும் என் அம்மாவை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு உதவி செய்யாமல் சப்போர்ட் பண்ணாமல் என் அம்மா கிட்ட தேவையில்லாமல் பேசியிருக்கீங்க. அப்புறம் நானும் உங்ககிட்ட தானே கேள்வி கேட்க முடியும், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனால் என் அம்மாவுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஸ்ருதி வீட்டில் தங்கவே முடியாது அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு வரேன்னு என் அம்மா சொன்னப்ப நீங்கள் சரின்னு சொல்லியிருந்தா என் அம்மா எதுக்கு மீனா வீட்டுக்கு போக போகிறாங்க? மீனா வீட்டில் என் அம்மா தங்குறதுக்குன்னு ரூம் கொடுத்துருந்தாலும் உங்ககிட்ட நாங்கள் உதவி கேட்டால் எங்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடியாதா? நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அம்மா பேச்சை கேட்காம அம்மாவுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்கும்போது, மனோஜ், நீ எதுக்கு என்ன கேள்வி கேட்குற? நீ கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணுமா? விஜயாவுக்கு உதவி செய்யணுமா வேண்டாமான்னு நான் தான் யோசிக்கணும். நீங்கள் உதவி கேட்ட உடனே விஜயா கிட்ட நான் எதுக்காக சரின்னு சொல்லணும்? அது மட்டும் இல்லாமல் விஜயா என் பேச்சை கேட்குறதில்ல, சிந்தாமணி தான் என் ஃப்ரெண்டுன்னு விஜயா ஏன் முன்னாடியே எவ்வளோ பேசியிருக்கா தெரியுமா? சிந்தாமணியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசின விஜயாவுக்கு நான் உதவி செய்யணுமா? சிந்தாமணியால் தான் விஜயாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இனி விஜயாவும் என் வீட்டுக்கு வர வேண்டாம்னு நினச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நீ கேள்வி கேட்குற அளவு நான் எந்த பிரச்சனையும் செய்யலை. விஜயாவால் தான் எனக்கு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ நான் வேலை செஞ்சு என்ன நான் பார்த்துக்க வேண்டாமா? நான் நிறைய சம்பாதிச்சாலும் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், அதுக்கான எனக்கு சம்பளம் கிடைக்கிது. ஆனால் நீ என்ன கேள்வி கேட்குற? உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை. என் பையன் அப்பப்போ என்னை பார்த்துட்டு இருந்தான், எனக்கு தேவையானதெல்லாம் என் பையனும் என் மருமகளும் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ விஜயா செஞ்ச பிரச்சனையால் என் பையன் என்னை கண்டுக்கிறது இல்லை, என் மருமக என்கிட்ட பேசுறது இல்லை, யாருமே என்னை பார்க்க வரதே இல்லை, என் சொந்தக்காரங்களும் என்கிட்ட பேசுறது இல்லை. ஆனால் விஜயா எனக்கு என்ன உதவி செஞ்சா? இல்லையே, பிரச்சனை மட்டும்தான் செஞ்சா விஜயா. இப்போ என்னால் உதவி செய்ய முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை விஜயா, நீ மட்டும் என் வீட்டுக்கு வராத, வரும்போது அண்ணாமலை அண்ணனையும் கூப்பிட்டு வா, உங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இதெல்லாம் புரிஞ்சுக்காம விஜயா தான் பேசுகிறானா, நீயும் விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு என் வீட்டுக்கு என்கிட்ட பிரச்சனை செய்கிறியா? போதும், இப்போவே இங்கேருந்து கிளம்பு. நீ கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது, விஜயாவுக்கு உதவி செய்ய முடியாது, போதுமா? விஜயாவோட ஃப்ரெண்டு சிந்தாமணி தானே, என் வீட்டுக்கு விஜயா வரும்போது என்கிட்ட பேசுறதுக்காக வரதில்லை, சிந்தாமணி கிட்ட பேசுறதுக்காக தான் விஜயா அப்பப்போ என் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. விஜயா கிட்ட நானும் பேசி பார்த்தேன்,
சிந்தாமணி நீ நினைக்கிற மாதிரி உண்மையாகவே உனக்கு உதவி செய்யலை விஜயா. சிந்தாமணியால் உனக்கு நிறைய பிரச்சனை வரும். சிந்தாமணியை நம்பி நீ ஏமாந்து போய் தான் நிற்க போகிற. அப்புறம் மறுபடியும் சிந்தாமணியால் பிரச்சனை வந்தால் என்ன செய்யன்னு நீ யோசிக்கணும். அதனால் சிந்தாமணி பேச்சை கேட்காத. சிந்தாமணி உனக்கு உதவி செய்கிறாங்கன்னு சிந்தாமணியை ரொம்பவே நம்புகிற. ஆனால் சிந்தாமணி கண்டிப்பாக உனக்கு உண்மையாகவே உதவி செய்யலைன்னு நான் விஜயா கிட்ட எவ்வளவோ இந்த உண்மையை பேசி புரிய வைக்கணும்னு நினச்சேன். விஜயா சிந்தாமணியை விட்டு கொடுக்காம பேசினா. சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்க பேச்சை தான் கேட்பேன்னு சொன்னதால் இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறாங்க விஜயா. விஜயா எதுக்காக சுதா வீட்டுக்கு போகணும்? அப்போவே மீனா வீட்டுக்கு வந்திருந்தா மீனாவும் மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் விஜயாவை நல்லா தானே பார்த்துப்பாங்க. இந்த உண்மை விஜயாவுக்கு தெரியும். இருந்தாலும் மீனாவை மருமகளாகவே ஏற்றுக்கலையே, அப்புறம் எப்படி மீனா வீட்டுக்கு போகிறதுன்னு விஜயா யோசிச்சதுனால தான் விஜயாவுக்கு மறுபடியும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. வேற வழி இல்லாமல் மீனா வீட்டுக்கும் வந்துட்டாங்க. ஆனால் மனோஜ், இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான். நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறியா? விஜயாவுக்கு உதவி செய்யணுமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டியது நான் தான். நீ கேள்வி கேட்ட உடனே நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பேசியிருக்கேன். ஆனால் நீ கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இப்போவே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினச்சதுனால இவ்வளோ பேசுகிறீங்கல்ல அப்படின்னு பார்வதி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு மனோஜ். ஆமாம் மனோஜ், தன்னுடைய பிஸ்னஸை சரியாக செய்யாமல் முத்து மீனாவை எப்பயுமே ஏளனமாக பேசுகிறல்ல, அதான் ஒன்னால தான் நிறைய பிரச்சனை வருதுன்னு வீட்டில் எல்லாரும் இப்போ புரிஞ்சுப்பாங்கல்ல. நிறைய படிச்சிருக்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிற, ஆனால் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்கிறது மீனாவும் முத்துவும் தான். குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறது மீனாவும் முத்துவும் தான். அது மட்டும் இல்லாமல் விஜயா இனியாவது உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி செய்யாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இனி விஜயாவுக்கு நான் உதவி செய்யவே கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, போதும் பார்வதியத்தை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு உதவி செய்கிற உங்கள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் என் அம்மா உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு, உங்களுடைய வாழ்க்கையில் யாருமே தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதான் இந்த உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இப்படி நாங்கள் யாரும் உங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறீங்கல்ல. அதனால தான் என் அம்மா உங்கள் பையன்கிட்ட பேசினாங்க. இந்த உண்மை உங்கள் பையனுக்கு தெரியணும்ல, அதனால தான் எங்கள் அம்மா உண்மையை சொன்னாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப கோவமாக இங்கே பார்வதி மனோஜ் இப்படி பேசுவாருன்னு எதிர்பார்க்காததுனால ரொம்பவே கோவமாக இங்கே பார்வதி மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன மனோஜ் பேசிகிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவர். அதனால தான் இங்கே சிவன் எனக்காக உதவி செய்கிறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. என்ன செய்யன்னு யோசித்தேன். என் பையனும் எனக்கு உதவி செய்யாமல் என்னை கண்டுக்காமல் இருக்கான். என்னை பார்த்துக்கிறதுக்குன்னு யாருமே இல்லையேன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு உண்மையாகவே எனக்கு அவ்வளோ உதவி செய்கிறாரு. ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறல்ல. விஜயாவே என்னை புரிஞ்சுக்கல, நீயா புரிஞ்சுக்க போகிற? தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிற. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ கேட்குற கேள்விக்கு இனி என்னால் பதில் சொல்ல முடியாது. இப்போ இங்கேருந்து நீ கிளம்பல, இப்போவே போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். தேவையில்லாமல் என் வீட்டுக்கு வந்த மனோஜ் பிரச்சனை செய்கிறாரு, கேள்வி கேட்குறாரு, என்னை தலகுனிய வைக்கிறாரு அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் உனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். நீ பிஸ்னஸ் செய்கிற, பெரிய கடைக்கு ஓனராக இருக்க, நீ எல்லாரும் முன்னாடியும் தலகுனிஞ்சு நிற்கணும். இப்போ இங்கேருந்து கிளம்புறியா இல்லையான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மீனாவும் முத்துவும் வராங்க. உடனே முத்து ரொம்ப கோவமாக, மனோஜ் ஏன் மனோஜ் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? பார்வதியத்தை ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்கள பற்றி புரிஞ்சுக்காம அம்மா தான் இப்படி பேசுகிறாங்கன்னா நீயும் அவங்க வீட்டுக்கு கேள்வி கேட்குறியே, அசிங்கமா இல்லை அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேசும்போது, முத்து நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறது மீனாவும் முத்துவும் தான். அவங்க எப்பயும் என் வீட்டுக்கு வருவாங்க. நீங்கள் முத்து மீனா கிட்ட கேள்வி கேட்காதீங்க மனோஜ். விஜயாவுக்கு உதவி செய்ய முடியாது. அதே மாதிரி இனி மனோஜ் நீங்கள் என் வீட்டு பக்கமே வராதிங்க. விஜயாவுக்காக பேச வந்தீங்கல்ல, அதான் எனக்காக முத்துவும் மீனாவும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்வதியத்தை உங்களை புரிஞ்சிக்காத யார்கிட்டையும் நீங்கள் பதில் சொல்லவே வேண்டாம். பார்த்தீங்களா உங்கள் அண்ணன் மனோஜ் எப்படி பேசுகிறாருன்னு? பார்வதியத்தை எவ்வளோ நல்லவங்க, அவங்க எதுக்காக விஜயத்தைக்கு உதவி செய்யணும்? நம்ம எல்லாரும் இருக்கோம்ல விஜயத்தையை பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் இங்கே பார்வதியத்தையை புரிஞ்சிக்காம விஜயத்தையும் இங்கே மனோஜும் இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு மீனா ரொம்ப கோபமாக பேசும்போது முத்து சொல்கிறாங்க, என்ன மனோஜ், நாங்கள் வருவோன்னு எதிர்பார்க்கலல்ல, நீ மட்டும் இப்போ இங்கேருந்து கிளம்பல, உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், நடந்த உண்மையை தெளிவாக சொல்லுவேன் அப்படின்னு முத்து சொன்னதை கேட்டு, வேண்டாம் முத்து, நீ அப்பா கிட்ட பேச வேண்டாம்.
ஏற்கனவே அப்பா என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு, என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு. அப்பா மட்டும் இல்லை, பார்வதி அத்தையும் சொல்கிறாங்க. என் அம்மாவுக்கு உதவி செய்யாமல் இருந்த பார்வதி அத்தைக்கிட்ட இனி நான் பேச போகிறதே இல்லை. எல்லார் முன்னாடியும் பார்வதி அத்தை என்னை பலார்னு வெளுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. பார்வதி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. விஜயாவால் தான் மனோஜ் என்னை புரிஞ்சிக்காம என்கிட்ட கேள்வி கேட்கணும்னு என் வீட்டுக்கு வந்து பிரச்சனை செஞ்சான். இனி விஜயா கிட்டேயும் நான் பேச போகிறதில்ல, மனோஜ் கிட்டேயும் பேச போகிறதில்ல அப்படின்னு விஜயா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க பார்வதி. மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, பார்வதி அத்தை ரொம்பவே நல்லவங்க, அவங்க நமக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்வதி அத்தைக்கு நம்ம எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும். ஆனால் மனோஜ் எதுக்காக தேவையில்லாமல் இப்படிலாம் பிரச்சனை செய்கிறாரு? விஜயா அத்தை பேச்சை கேட்டு மனோஜ் பார்வதி அத்தைக்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்கவே கூடாது. பார்வதி அத்தை ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் திருந்தவே மாட்டான் அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு முத்து.